அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையேயான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் உலக நாடுகளை அதிர வைக்கும் வகையிலான ஒரு மாபெரும் அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ளார். ஈரானின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மையமாக விளங்கும் கார் தீவை அமெரிக்க படைகள் முழுமையாக கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக அவர் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். ஈரானின் எண்ணெய் வளங்களை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதே தனது விருப்பம் என வெளிப்படையாக கூறியுள்ள டிரம்ப், இதற்காக தரைவழி தாக்குதலில் சிறப்பு பயிற்சி பெற்ற 10,000 அமெரிக்க ராணுவ வீரர்களை மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி களமிறக்கியுள்ளார். அமெரிக்காவின் இந்த அதிரடி முடிவால் உலகளாவிய எரிசக்தி சந்தைகள் பெரும் பதற்றம் நிலவி வருவதுடன் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $116 கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்த போரின் தொடக்கத்திலேயே ஈரானின் உச்சபட்ச தலைவரான அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள அவரது மகன் முஜ்தபா காமேனியும் உயிரிழந்திருக்கலாம் அல்லது படுகாயமடைந்து படுக்கையில் இருக்கலாம் என டிரம்ப் சந்தேகம் எழுப்பியுள்ளார். இதனால் ஈரானில் ஒரு முழுமையான ஆட்சி மாற்றம் நடந்துவிட்டதாகவும் தற்போதுள்ள புதிய நிர்வாகத்திடம் அமெரிக்கா மிகவும் கராரான ஒரு நிபந்தனையை விதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள் அமைதி ஒப்பந்தத்திற்கு ஈரான் சம்மதிக்க வேண்டும். இல்லையென்றால் ஈரானின் ஒட்டுமொத்த எரிசக்தி மற்றும் எண்ணெய் கட்டமைப்புகளும் அமெரிக்காவால் தரைமட்டமாக்கப்படும் என்ற இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் போர் மேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் மறுபுறம் பாகிஸ்தான் நாட்டின் முன்னெடுப்பால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே மறைமுகமான அமைதி பேச்சுவார்த்தைகளும் மிக வேகமாக நடந்து வருகின்றன. இதற்கு சம்மதம் தெரிவிக்கும் விதமாக ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகரின் சிறப்பு அனுமதியுடன் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக 20 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்காவிற்கு ஈரான் நல்லெண்ண அடிப்படைகள் அனுப்பி வைத்துள்ளது. இதுவரை ஈரானின் 13,000 இலக்குகளை அமெரிக்கா அழித்துள்ள இந்த நிலையில் இன்னும் 3,000 இலக்குகள் மட்டுமே பாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ள டிரம்ப், தற்போதைய ஈரானிய தலைவர்கள் யதார்த்தத்தை புரிந்து செயல்படுவதால் மிக விரைவில் ஒரு நிரந்தர அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக அதிக வாய்ப்புள்ளதாகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.